யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளும் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். ஆமேன். எனக்கருமையான தேவஜனமே, இன்றைக்கி சகோதர சகோதரிகளை கூட பிறப்பது தான் சகோதர சகோதரி அல்ல. ஆமேன். சோத்திரம். மனைவியை தவிர, கணவனை தவிர மற்ற எல்லாருமே நமக்கு சகோதர சகோதரிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆமேன். நாம் யாரையெல்லாம் பகைக்கிறோம், யாரோடு கூட இணக்கமாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள். அப்படி நாம் ஆமேன் சோத்திரம் யாரையாவது நாம் பகைத்திருப்போமானால் ஆமேன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போமா? அதற்கு நமக்கு அனுகூலமான வாசல்கள் உண்டா என்று கேட்டீர்களானால் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒருவன் சகோதரனை பகைத்தால் ஆமேன் சோத்திரம் அவன் ஆமேன் இருளிலே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறானாம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் அவன் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆமேன் சோத்திரம் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. ஹல்லேலூயா. அப்போது நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய அன்பை அநேகருக்கு பறைசாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். அது மட்டுமல்ல, நாம் சமாதானப்படுத்துகிறவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், சமாதானத்தை கெடுக்கிறவர்களால் அல்ல. எனக்கருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யாரோடாவது ஆமீன் சோத்திரம் ஹல்லேலூயா. இன்னைக்கு சகோதர சகோதரர்களை பார்க்கும் பொழுது அவன் ஆவி என்னிடத்தில் ஒத்து போகாது, அவர் ஆவி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அப்படி இப்படி என்று சொல்லி நாம் மாறுபாடு பேசுகிறோம். அது மட்டுமல்ல ஆமீன் சோத்திரம் இந்த சபையிலிருந்து இன்னொரு சபை மக்களை பார்க்கும்போது குற்றப்படுத்துகிறோம், குறை சொல்லுகிறோம், அவரிடத்தில் அன்பு செலுத்துவது இல்லை என்று ஆமீன் இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் நிரூபிக்க முடியும். எனக்கருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பாருங்கள். ஆமீன் சோத்திரம். நான் யாரோடாவது பேசாமல் இருக்கிறேனா, கசப்பாக இருக்கிறேனா, வெறுப்பாக இருக்கிறேனா, ஆமீன் சகோதரனை சகோதரனாக மதிக்கிறேனா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கருமையான தேவஜனமே, ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொருவரோடு கூடுமானால் எல்லாவரோடு சமாதானமாக இருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆமீன். ஒவ்வொருவரோடு சமாதானமாக இருங்கள். ஆமீன் சோத்திரம். சமாதான சத்தியத்தை வெளிப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது தான் ஆமீன் நம்மிடத்தில் அன்பு வளருகிறது. ஹல்லேலூயா. அது யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று, சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லி ஆமீன் அதுக்கு பொறாமை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் வேதத்தில் ஆமீன் சோத்திரம் 1 கொரிந்தியர் 13:10 சொல்லப்படுகிறது. ஆமீன் சோத்திரம் ஹல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதத்தில் இருக்கிறது. அப்போ இந்த நிறைவான அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிறைவான அன்புக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஆமீன் சோத்திரம் சிலுவையிலே பலியானார். அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆமீன் ஆமீன் சோத்திரம். பிதாவுக்கு காணிக்கையாக்கி தம்மின் அன்பு ஆமீன் சோத்திரம் ஹல்லேலூயா எல்லாவரோடு கூட ஒருவருக்கு ஒரு அன்பு கூற செய்தார். அதே போல நாமும் அவரை பின்பற்றுகிற நாம் எல்லாவரோடு கூட அன்பாக இருக்க வேண்டும். ஆமீன். எனக்கருமையான தேவஜனமே, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம். எனக்கருமையான தேவஜனமே, இந்த சத்தியத்தை கேட்டுவிட்டு விடாதீர்கள். இந்த சத்தியத்தின்படி அநேகரோடும் அன்பாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுக்காக ஒரு விசை ஜெபிக்கட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, யாரெல்லாம் உண்மையாய் அர்ப்பணிக்கிறார்களோ ஆமீன் சோத்திரம் நான் அன்பிலே நடப்பேன் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தேவனாகிய கர்த்தர் அவர்களை அனுகிரகித்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. God bless you all.